ஹலோ மக்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புத்தம் புது வீடு கட்டி பால் காய்ப்பு எப்படி நடத்துகிறாங்கங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த முறையில் தான் பால் காய்ப்பு வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ முடிவில் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் அழுத்திடுங்க. பால் காய்ப்பண்ணைக்கு காலையிலேயே வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எழும்பி காலையிலேயே குளிச்சுக்கிட்டு புது துணிலாம் உடுத்துக்கிட்டு காலையிலேயே கணபதி ஹோமம் வீட்டில் நடத்துவாங்க. கணபதி ஹோமம்லாம் நடத்திக்கிட்டு எல்லாரும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டோட நடு வீடு அதாவது ஹால் சொல்லுவாங்களா, அந்த ஹாலில் வந்து முன்னாடிலாம் வந்து சாணித்தரை அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால அடுப்பு அதுலேயே போட்டுருவாங்க. இப்போ எல்லாருமே டைல்ஸ் எல்லாமே போட்டிருக்கனால அந்த டைல்ஸில் வச்சு அடுப்பு எரிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே கொஞ்சம் அட்டையோ அந்த மாதிரி போட்டிருக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் மண் வச்சு அதில் ஒரு 9 செங்கல் அடிக்க அடுப்பு வைப்பாங்க. ஏன்னா ஒத்த நம்பரில் தான் அடுப்பு இருக்கணும். அதனால் 9 செங்கல் வச்சு அடுப்பு வச்சு அதில் வெண்கல பானை வச்சு சிலவங்க மண்பானையிலையும் காய்ப்பாங்க, வெண்கல பானையிலையும் காய்க்கலாம், சில்வர் பானையிலையும் காய்க்கலாம். அந்த பானையில் பால் இருக்குல்ல, பால் வந்து ஒரு வாளியில் வச்சுருப்பாங்க. நம்ம பால் காய்ப்புக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 3 வாட்டியோ 5 வாட்டியோ ஒரு கப்பில் வந்து பாலை கோரி கோரி அந்த பானையில் அப்படி ஊற்றுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக ஊற்றி அந்த பால் ஃபுல்லாகவே நிறைஞ்ச அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்காரங்க வந்து பானைக்கு தீயெல்லாம் போட்டு பாலை கொதிக்க வைப்பாங்க. இதுதான் இந்த பால் காய்ப்போட ஃபங்க்ஷனோட ஒரு முக்கியமான நிகழ்வு. அதுபடி பார்த்திங்கன்னா, பக்கத்தில் வந்து ஒரு விளக்கெல்லாம் வச்சு அதில் பழம்லாம் வச்சு ஒரு சின்ன பூஜை பண்ணி தான் இந்த பால் காய்ப்பை வந்து தொடங்குவாங்க. அதே மாதிரி இந்த பால் வந்து கொதிக்கிறதுக்கு வந்து கேஸ் அடுப்புலாம் பயன்படுத்த மாட்டாங்க. சாதாரண பார்த்தீங்கன்னா, இந்த அடுப்பில் தான் இந்த விறகுலாம் வச்சு தான் தீ போடுவாங்க. இந்த தென்னை ஓலை, ஓலை. ஆனா இங்கே வந்து ஓலை எடுக்கலை. ஆனால் ஓலை தான் இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஓலைனா இந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய பனை ஓலை இருக்கலாம், அதில் காஞ்ச ஓலையை தான் எங்கள் இடங்களில் வந்து ஓலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஓலையை வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து தென்னை ஓலை மட்டும்தான் கிடச்சி, அதனால தென்னை ஓலையில தான் போடுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு. எதுக்குன்னா அந்த தென்னை ஓலை எல்லாமே இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கனால இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்லாமே நனைஞ்சு போச்சு. காலையில் தான் இந்த தென்னை ஓலையை ரெடி பண்ணி ஒருத்தங்க கொண்டு வந்தாங்க. அதனால வந்து பானை கொதிக்கிறதுக்கு அந்த பால் இருக்குல்ல, பால் கொதித்து ஒரு 3 வாட்டி பொங்கி வெளியே சிந்தணும். அதுதான் பால் காய்ப்பு. அதனால் வந்து லேட் ஆகிட்டு. கொதிக்க கொதிக்க இந்த தீ போட தீ போட ரொம்ப லேட் ஆகி தான் பால் கொதிச்சிச்சு. நிறைய தீ போட வேண்டியிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்னால் உடனே எரிஞ்சிரும். நம்ம வந்து இந்த ஓலை இலக்கு மூலமாட்டு தீ போடுறது வந்து கொதிக்கிறதுக்கு நல்லா லேட் ஆகிட்டே இருந்துச்சு. எல்லாமே காஞ்ச ஓலை பார்த்துருங்க. அதனால வந்து ஒரே புகையா தான் வந்துட்டு இருந்ததே தவிர, ரொம்ப தீ எரிய மாட்டேன்னுச்சு. நாங்கள் அந்த ஓலையை வந்து கீழே வைக்காம தூக்கி தூக்கி வச்சு அதை பாலை கொதிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம். எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா, பால் கொதிக்கக்கூடிய நேரம் வந்து வந்துச்சு. உடனே எல்லாரும் சுற்றி நின்று அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பால் கொதிச்ச உடனே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சீனி இருக்குல்ல, அந்த சீனியை அந்த 3 முறை அந்த பால் வந்து பொங்கி கீழே வழியும். வழிஞ்ச பிறகு வந்து ஒரு ஒரு கரண்டி நிறைய சீனி எடுத்து அந்த பாலுக்குள்ளே போடுவாங்க. அந்த பாலுக்குள்ளே போட்டுக்கிட்டு அதுக்கு கூடல ஏதாவது பழம் இருக்கலாம், வாழைப்பழம். அந்த வாழைப்பழத்தை வந்து 2, 3 எண்ணம் கட் பண்ணி அப்படி உள்ளே போடுவாங்க. போட்டுக்கிட்டு பால் பொங்கி முடிச்சோன்னா அந்த இடத்துலயே அந்த பானையை வச்சுருவாங்க. மாதிரி பால் காய்ப்புக்கு ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு வருவாங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் அப்படி ஊற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த முறை தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பால் காய்க்கக்கூடிய முறை. இந்த மாதிரி வழக்கங்கள் வேறு ஊர்லேயும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க அனைவருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.